பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, மத்திய 22ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்கிறோம். இன்றைக்கும் இயேசு ஒரு உவமை ஜனங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். என்ன உவமை அப்படின்ட்டு பார்ப்போமானால், இந்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று அவர் ஒரு பிரசங்கத்தை ஒரு உவமையாக அது என்ன பண்ணுறாரு, பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு ஒரு கல்யாணத்தை குறித்து பேசுகிறார். என்ன என்ன அந்த நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு அழைக்கப்படும் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் சொன்னால் அநேக பேருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நோட்டீஸ் அடித்து அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் சொல்கிறோம். யாருமே கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமாக கோவம் வரும் இல்லையா? ஏன் நமக்கு கோவம் வரும் அப்படின்னு சொன்னால், நாம் எல்லா கல்யாணத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம், அட்டன் பண்ணியிருக்கோமே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி நமக்கு கோவம் வரும். அந்த கோபம் நியாயமானது. அதே போல தான் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்ப்போமானால், இந்த சர்வ லோகத்துக்கும் அவர், சர்வ சிருஷ்டிக்கும் அவர் தலைவராக இருக்கிறார். அப்புறம் அவர் அநேகருடைய பாவ சாபங்களை நீக்க அவர் தன்னை சர்வத்துக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சர்வலோகத்துக்கும் பாவம் தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பிறந்தார். சரி, இது அறியாமல் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு உவமை சொல்கிறார். என்ன உவமைனா, இதை படிச்சுட்டு மறுபடியும் படிச்சுட்டு அது போவோம். அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தெரிந்தப்பட்டவர்களோ சிலர். ஆண்டவர் அறியாதவருக்கு கொஞ்சம் பேர் தான். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள், அப்பா இயேசு உங்களை நேசிக்கிறார்ப்பா, இந்த பிரச்சனை இருக்கீங்களா, இந்த காரியம் நடக்கலையா, உங்களுக்கு பாவத்தில் இருக்கீங்களா, அந்த நோயில் இருக்கீங்களா, நீங்கள் வாங்கன்னு சொல்லி அநேக ஜனங்கள் தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்பி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவர்களோ என்ன பண்ணுறாங்களாம் பார்ப்போம். இயேசு மறுபடியும் அவர்களுடனே ஓமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், ஒரு ஜனத்தை பார்த்து பேசுகிறார். சீஷர்களும் கூட இருக்கிறார்கள். பேசி சொன்னது என்னவென்றால், பரலோகராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த, பரலோகராஜ்யம் இது அப்படியே விட்டுருங்க, தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோகராஜ்யம் எதுக்கு ஒப்பிடுறாரு? ஒரு கல்யாணத்துக்கு ஒப்பிடுகிறவராக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுக்கு மகனுக்கு என்ன பண்ணுறாரு, திருமணம் செய்கிறார். அப்போ அவர் நம்மளே நிறைய பேர் கொடுக்குறோம். அவர் ராஜாவாக இருக்கிறார் இல்லையா? அந்த ஊர் தேசத்து ராஜா என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் என்ன பண்ணுவார், அந்த அழைப்பு என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். அப்போ பார்த்தா நிறைய பேர் வரல. ஏன் வரல? அழைக்கப்பட்டிருக்காங்க, நான் ராஜா தானே, ஏன் இவ்வளோ பேருக்கு நான் அழைப்பு கொடுத்தேனே, ஏன் வரலை? ஆளை வச்சு நான் விட்டேனே, ஊழியக்காரனை விட்டு அனுப்பினேனே, என் வேலைக்காரங்களை விட்டு அனுப்பினேனே, தீர்க்கதரிசிகளை விட்டு அனுப்பினேனே, ஏன் வரல அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா கோப்பா இருக்கிறது. இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ண அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனது இல்லாதிருந்தார்கள். ஒரு ராஜா வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம், அழைக்கப்பட்டவர் ஏகப்பட்ட பேர். அவங்க பார்த்தா கல்யாணம் நடக்க போகுது, எல்லாம் ரெடியாக ஆயத்தமாக இருக்குது. ஆனால் ஆட்கள் என்ன பண்ணலை, வரல. அப்போ என்ன பண்ணுறாரு, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். கூட இருக்கிற ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாத போய் கேட்கும்பொழுது அவங்க வரத்துக்கு என்ன பண்ணலாம், மனசில்லை. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்து ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். ரெண்டாவது ஒரு ஊழியக்காரனை என்ன பண்ணுறான், முன்னிலாம் இருந்த ஊழியக்காரனை காட்டலாம், ரெண்டாவது ஒரு ஊழியக்காரனை என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். ஏன் அப்படின்னா, கல்யாண விருந்தில் யாருமே இல்லை, அதனால் என்ன பண்ணுறான், அனுப்புகிறான். பிரியமானவர்களே, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, இன்றைக்கி இன்ன வரைக்கும் கூட்டம் எங்கே நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில் இருக்குது. ஏன்னா பணம் கொடுக்குறாங்க. அந்த பரலோகம் கொண்டு போகுமா, கொண்டு போகாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அது பரலோகம் கொண்டு போகுமா, கொண்டு போகாது. இப்படி ஏகப்பட்ட காரியங்களை நம்ம சொல்லலாம். எங்கெங்கேயோ கூட்டம் இருக்கிறது. ஆனால் பரலோகம், அது அங்கே பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யம்,
தன் குமாரனை கல்யாணம் செய்து ஒரு ராஜா கோப்பா இருக்கிறது. ஒரு ஒரு விருந்துக்கு கூப்பிட்றது போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு உவமையாக சொல்லுகிறார். என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். ராஜா விட்டு கல்யாணம், அதுக்கே அவங்க வரல அப்படின்னும் போது ராஜாவுக்கு என்ன ஆகும், பயங்கர கோவம் வரும், எரிச்சல் வரும், ஆத்திரம் வரும். அவர் நினச்சா சட்டத்தையே மாற்ற முடியும், அவர் நினச்சா என்ன பண்ண முடியும், எல்லாம் மாற்ற முடியும். அதை விட ராஜாதி ராஜா ஒருத்தர் இருக்கிறார், அவர் நினச்சா இவர்னா சட்டத்தை தான் மாற்ற முடியும். ஆனால் ராஜாதி ராஜா இயற்கையை மாற்ற முடியும், இயற்கையை மாற்ற முடியும். மழை இல்லாமல் ஆக்க முடியும், பயிர் நிலங்கள் வெள்ளாமை இல்லாமல் ஆக்க முடியும், சூரியன் அஸ்தமிக்க ஆக்க முடியும், எதுவும் காற்று நிறுத்த அவரால் முடியும். பிரியமானவர்களே, அவர் சர்வ சிருஷ்டிக்கும் தேவனாக இருக்கிறார். அப்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த ராஜாவோட கல்யாணத்துக்கு வரலையாம். அதான் சொல்கிறார், அழைக்கப்பட்டவர்கள் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இல்லை வரும்பொழுது சும்மா எதுக்கு கூப்பிட்றாங்க, சும்மா வான்னு கூப்பிட்றாங்க. இங்கே பரலோக ராஜ்யத்தை குறித்து அந்த அறிவு இல்லாததுனாலே சும்மா எதுக்கு கூப்பிட்றாங்க, சும்மா எதுக்கு நம்ம அழைத்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிரித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்களாம். இப்படி ஏகப்பட்ட கொலைகள் தன் ஊழியக்காரருக்கு, கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுது, நடந்து கொண்டே இருக்குது. பிரியமானவர்களே, அப்போது ராஜாக்கு என்ன வருது தெரியுமா, கோவம் வருது. ஏன் அவ்வளோ கோவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியமானவர்களே, ராஜா பார்த்து சொல்கிறாரு. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி தன் கொலபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டரித்தான். அப்போது ராஜா என்ன பண்ணுறார், கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி, சேனைகள்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ராஜா சொன்னால் கேட்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணுற சேனாதிபதிகள் எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போது அவர் தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலபாதகரை அழித்து அவர்களை பட்டணத்தை சுற்றறித்தான். ராஜாவால் இதை தான் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், கேட்காததுனாலே. பிரியமானவர்களே, ஆனால் ராஜா நினச்சாருன்னா கல்மழையை உண்டாக்குவார், ஆலங்கட்டிய மழையை உண்டாக்குவார், புயலும் காற்றும் உண்டாக்குவார். ஒரு மழை போரும், ஒரு தேசத்தை அழிக்க ஒரு மழை போரும். பிரியமானவர்களே, இதை அழிந்து போகிற இடத்துல மற்றவர்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தான் அழைத்து கொண்டே இருக்க. ஏதோ ஒரு வழியில், யூடியூப் வழியில், இப்படி நான் ஏதோ பேசி கொண்டிருக்கேன், என் வழியில் நாங்கள் சுவிசேஷம் சொல்லும்போது அந்த வழியில் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர் வழியாக தான் இருக்கிறது. அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களும் அதை அபத்திரமாக போனார்கள், வீணாக்கிட்டாங்க, அசட்டை பண்ணினாங்க, அதனால் அப்படியே விட்டுருங்க. ஆகையால் நீங்கள் வழிச்சந்தையில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒருத்தருக்கு 2 கை 2 காலுமே இல்லை, ஆங்கிலேண்ட் அந்த வெளிநாட்டில் பிறந்தவர். அவர் இப்படி பிறந்துட்டோமேன்னு சொல்லி ரொம்ப அழுவாராம். அப்போ யோவானில் ஒரு வார்த்தை வசனம் அவர் படிக்கும்பொழுது அவர் குழந்தையிலிருந்தே நடக்க முடியாத ஒரு முடவனை பார்த்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் ஏன் இப்படி நடக்க முடியாமல் இருக்கிறான், பெற்றோர் செய்த பாவமோ இல்லை இவன் செய்த பாவமோன்னு சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்குறாங்க. இயேசு சொல்லுகிறார், இல்லை யார் செய்த பாவம் இல்லை, என்னோட தேவ மகிமைப்படவே இப்படி என்ன பண்ணியிருக்கான், பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அதை அந்த தம்பி படிச்சிருக்கார். அந்த வசனத்தின்படி அவருக்கு ஆண்டவர் செய்திருக்கார். பிரியமானவர்களே, 2 கை 2 கால் இல்லை, அவருக்கு பட்டக்ஸ் வரைக்கும் தான் இருக்கும், அந்த 2 கால் கிடையாது, 2 கையும் கிடையாது. ஆனால் வாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாயை கொண்டு அவர் பேசுகிறது லட்சக்கணக்கான ஜனங்கள் உட்காந்து பார்க்கிறார்கள். யூடியூப் சேனலில் பாருங்கள், அவர் பேரை நான் மறந்துட்டேன். அப்படியாக அந்த ஊர் வாயை வச்சு உலகத்தில், அப்போ அதுதான் சொல்கிறார், அந்த ஊழியக்காரனை புறப்பட்டு வழிச்சந்தைகளை போய் தங்கள் கண்ட நல்லோர் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள், கல்யாண விருந்துகளால் நிறைந்திருந்தது. அப்போ பாருங்கள், ஆகையால் நீங்கள் வழிச்சந்துகளில் போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள். வழிச்சந்துகளில் யார் இருப்பாங்க, நடக்க முடியாதவங்க, பிச்சை எடுக்கிறவங்க, திராணியற்றவங்க, தப்பாக போனவங்க, கீழ்ப்படியாதவங்க, வீட்டுக்கு அடங்காதவங்க, திருடர்கள், கொலகாரன், கொள்ளக்காரன், விபச்சாரி, வேசித்தனம் இருக்கிறவங்க தான் வழிச்சந்தில் கிடப்பான்.
சரிங்களா? அவங்கள எல்லாம் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கூப்பிட்றாரு. இப்படியாக ஏகப்பட்ட பேரை அழைத்து அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து அவர்களை விருந்து சாலைகள் விருந்தாளிகளால் பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தெரியாத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். ஏன்னா அழைக்கப்படும் போது வரவில்லை, அழைக்கப்படும்போது அசட்டை பண்ணிவிட்டு அப்புறம் வரும்பொழுது நீ மதிக்கலைல்ல. இப்போ பாருங்கள், அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி, இவனை கையும் காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்றார். ராஜா அவளை தான் செய்ய முடியும். ஆனால் ராஜாதி ராஜா என்ன செய்வார் தெரியுங்களா? கீழ்ப்படியாமல் வராதவர்களுக்கு அழியாத ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும், சாகாத புழுக்கள் இருக்கும். அங்கே மரணமே இல்லாத ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட பாதாளம் இருக்கும். அங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. பிரியமானவர்களே, இந்த ராஜா அநேக ஜனங்களை அனுப்புவது போல ஊழியக்காரனை அவர்களுக்குள்ள அந்த பாரத்தை வைத்து அவங்க பெற்ற நன்மையை அவங்களுக்கு நன்மை பெறும்படி வைத்து முடியாததெல்லாம் செய்ய வைத்து அவர்களை அனுப்பிவிடுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அறிந்திருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனால் எத்தனை பேர் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர் அத்தனை பேரும் பரலோக ராஜ்யத்தை போவார்கள். அதுக்கு தான் சொல்ல, அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். சிலரில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறார்கள். அந்த சிலர் போய் சொல்லும்போது இருக்கிறார்கள். அறியாதவர்கள் எங்கே போகிறாங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டார், மாறாக நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த ராஜா இருளிலே கொண்டு போய் போட்டான். ஆனால் அந்த ராஜாதி ராஜா அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், அவரை அசட்டை பண்ணுறவர்களை, வேணான்னு சொன்னவர்களை எல்லாம் கொண்டு போய் நரகத்திலே போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தான் நீங்கள் அங்கே போய் ஐயோ அம்மா என்று கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து தன் ஜீவனை தந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து மேலே எடுக்கப்பட்டார், மீண்டும் வரப்போகிறார். வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அவர் கூட போவார்கள் என்று பிரியமானவர்கள். அப்பொழுது தான் அந்த கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்திலே விருந்துகளிலே நாம் இருக்க வேண்டும் என்றால் மன திரும்பி குணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா.